ஹாய். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புத்தகத்த எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த புத்தகத்துல ஒரு தலைப்பு, "அழகோட 5 மணி நேரம்." என்னடா புதுசா இருக்கு இந்த தலைப்புன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில வாசிச்சேன். அந்த வாசித்த பகுதியிலிருந்து ஒரு சில வரிகள் மட்டும் இதோ. "பேருந்தில் ஏறினேன். நான் செல்லும் விலாசம் எனக்கு தெரியவில்லை. அந்த பேருந்தில் புரியாத பாஷைகள் விவரம் கேட்டால் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த பேருந்து தான் நான் செல்லும் விலாசத்திற்கான வாகனம் என்று அறிவேன். ஆனால் எங்கு இறங்கி செல்வது? எனக்கு தெரியவில்லை. பேருந்தின் கடைசி ஓரத்தில் முன்னணியில் உள்ள ஒரு இருக்கையில் அமர்ந்தேன் அமைதியாக. யாரிடம் விசாரிப்பது? சற்று தயக்கம். திடீரென்று ஒரு குரல். நான் அமர்ந்து இருக்கும் இருக்கையின் அருகில் ஒரு இருக்கை இருந்தது. நான் கொஞ்சம் அமர்ந்து கொள்ளட்டுமா என்று கேட்கிறாள் அவள். சற்று முற்றும் பார்த்துவிட்டு அமரச் சொன்னேன். பேருந்தில் ஏறும்போது அவ்வளவு குளிராக இருந்தது. அவள் அருகில் வந்து அமர்ந்தால் வியர்வைக்கு பஞ்சமே இல்லை. எப்படி வியர்த்தது? நான் பயணம் செய்யும் பேருந்து ஊட்டியில் இருந்தளவா புறப்படுகிறது. சரி என்று அவளிடம் என்னுடைய விலாசத்தை கொடுத்து விசாரித்தேன். அவள் பார்த்துவிட்டு, இது நீங்கள் செல்லும் ஊரில் தான் இருக்கிறது என்று சொன்னாள். ஆனால் எங்கு இறங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. சற்று நேரம் கழித்து அலைபேசி எடுத்தால், கொஞ்ச நேரம் பேசினால், உங்களுக்கு பழைய பேருந்து நிலையம் தெரியுமா என்று கேட்டாள். தெரியாது, எனக்கு இந்த ஊர் புதிது என்று சொன்னேன். நீங்கள் அங்குதான் இறங்கி செல்ல வேண்டும். நான் உங்களுக்கு அந்த பேருந்து நிலையத்தை காட்டுகிறேன். நான் அதன் பிறகுதான் இறங்கப் போகிறேன் என்று சொன்னாள். எனக்கு சற்று வியப்பாகிவிட்டது. ஒன்று, எனக்காக அவள் அக்காவினிடத்தில் விலாசத்தை விசாரித்ததாக சொல்லி என்னிடத்தில் கூறியது. இரண்டாவதாக, ஒரு பெண்ணின் அருகில் நெருக்கத்தில் அமர்ந்து 5 மணி நேர பயணமா என்று. இதுவரை நான் அப்படி பயணம் செய்ததே இல்லையே. இப்படி பயணம் செய்ய என் மனதிற்கு அனுமதி கொடுத்ததே இல்லையே. பிறகு எப்படி அந்த பெண்ணுக்கு அனுமதி கொடுத்தாய் என்று என் மனதில் ஒரு கேள்வி. ஆமாம், அந்த பேருந்தில் வேறு இருக்கைகளே இல்லை. அப்படி என்றால் நான் தானே இடம் தர வேண்டும். அந்த பெண் சிறிது நேரம் எனக்காக பேசினாள். அதனால் அவளுக்காக சில மணித்துளிகள் என் பேனாவில் முனையிலிருந்து பேசுகிறேன். என்னவோ என் மனம் அவளை நினைத்து யோசித்தது. அவள் எவ்வளவு அழகானவள் தெரியுமா? சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அவளின் அழகை காண பார்ப்பவர்களுக்கு என் பார்வை வேண்டும். அப்பொழுதுதான் அவளின் அழகு உங்கள் கண்களுக்கு தென்படும். முதலாவது அவள் மனம் அழகு, அவ்வளவுதான். பிறகு அவளை கண்டாலே அழகுதான். யாரும் அவளை கண்டு பிரமிக்க மாட்டார்கள். இந்த உலகம் சொல்லும் அழகல்ல அவள். இதுதான் அழகு என்று சொல்ல வந்தவள் அவள். அந்த 5 மணி நேர பயணமும் அந்த 5 மணி நேர பயணமும் அமைதியாக சென்றது. அவளுடைய அலைபேசியில் எந்த விதமான அழைப்பும் இல்லை. அவளுடைய அம்மா அப்பா தவிர. என் மனம் சொன்னது, ஒருவேளை இவள் அவ்வளவு பொறுப்பானவளோ? அவள் இன்னும் அழகானாள் என் அகத்தில். அமைதியாக பாடல் கேட்டுக்கொண்டே வந்தாள். அவளுடைய ஒவ்வொரு செய்கையும் அழகுதான். அவள் அமர்ந்து மட்டும்தான் இருந்தாள். அதுவே மிகப்பெரிய செய்கையாக எனக்கு தெரிந்தது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் அவள் அவ்வளவு அழகானவள் என்று சொல்லுகிறேன். ஆனால் அவள் முகத்தை சரியாக கூட நான் கவனிக்கவில்லை. மீண்டும் அவள் முகத்தை பார்த்தால் அவளை கண்டுபிடிப்போனோ என்று எனக்கு தெரியாது. ஏதோ பார்த்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவள் செய்கையும் பேச்சையும் கண்டால் நிச்சயம் கண்டுபிடிப்பேன். அந்த 5 மணி நேர பயணத்தில் எவ்வளவோ மனதிற்குள் ஓட்டம். அந்த ஓட்டத்தை சரி செய்து சீர் செய்து அந்த பேருந்தில் மட்டும் ஓட பக்குவப்படுத்த துரத்தினேன் என் மனதை. இருவரும் பேருந்தில் அமைதியாக என் பேருந்து நிறுத்தம் வந்தது. நீங்கள் இறங்கும் இடம் வந்துவிட்டது என்று சொன்னார். கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் செய்யலாம் என்று என் மனம். ஆனால் என் வேலை இங்கு அல்லவா? மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு இறங்கினேன். திரும்பி பார்த்தேன். அவளும் என்னை திரும்பி பார்த்தாள். அப்போதும் கூட அவள் முகத்தை நான் சரியாக கவனிக்கவில்லை. யார் சொன்னார்கள் இந்த உலகில் மனிதம் இல்லை என்று? மனிதத்தையும் தாண்டி மனதை கொள்ளையடிக்கும் மனம் கொண்ட மனிதம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் அவள் அவ்வளவு அழகு. கடந்து போக பழகி கொண்டதால் என்னவோ எனக்கு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செய்கையும் எனக்கு அழகாக தெரிந்தது. நான் கடந்து வருவது கூட ஒரு விதமான அழகுதான். இந்த ஊட்டியில் எவ்வளவோ அழகை பார்த்து விட்டேன், அவளையும் சேர்த்து என்று சொல்லி அந்த வரிகள் முடிகிறது. ஒரு இளைஞனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யத்தை அப்படி எழுதப்பட்டிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது.